ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இட்லிக்கு தான் அரிசி ஆட்ட போகிறேன். இதில் வந்து 3 வகையான அரிசி வந்துருக்கு. 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, அப்புறம் 1 டம்ளர் ரேஷன் புழுங்கரிசி, 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி. ஏன்னா என்கிட்ட இந்த அரிசி தான் இருந்துச்சு, வேறு அரிசியே இல்லை. அதனால் சரி இருக்கிற அரிசியை வச்சு எதாவது செய்வோம், எத்தனை நாளைக்கு தான் கடையிலே மாவு வாங்குறதுன்னு சொல்லிட்டு உளுந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு நான் செஞ்சிட்டேன். பாருங்க, இதில் எந்த ரூல்ஸுமே கிடையாது. சும்மா அரிசி போட வேண்டியதான், ஊற வச்சு அந்தரம் அரைக்க வேண்டியதான். அரிசி வந்து 4 டம்ளர், உளுந்து வந்து 1 டம்ளர். அரிசி வந்து போகிற மாதிரி எடுத்துக்கணும், உளுந்தை வந்து தலை தட்டி எடுத்துக்கணும். இதுதான் ரூல்ஸு. அப்படியே ஊற போட்டு அரைச்சிட வேண்டியதான். எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா பந்து மாதிரி வரும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா கிளு கிளுன்னு லிக்யூடாக போயிடும். அதனால் உளுந்து அரைக்கும் போது அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்க. எனக்கு மாவு புளிச்சிருச்சு, ஆனால் இந்த அளவுக்கு தான் புளிச்சிருக்கு, ரொம்பலாம் புளிக்கலை. ரொம்ப புளிச்சா இட்லி மாவு வந்து புளிப்பு எடுத்துரும். ஏன் கைராசிக்கு இப்படி தான் மாவு புளிக்கும், இதுக்கு மேலே புளிக்காது. நான் பாதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி மாவு உப்பு போட்டு வெளியில் வச்சுருந்தேன். பாருங்க, இந்த அளவுக்கு தான் புளிச்சிருக்கு. இதுவே நல்ல அழகாக தான் வரும், இட்லி சாஃப்டாக வரும். இந்த மாவு வந்து இப்படி மேல்ட்டால் தான் கரண்டி வச்சு எடுக்கணும், உள்ளே போட்டு கலக்கக்கூடாது. அப்படி கலக்கி ஊற்றினீங்கன்னா இட்லி பிசு பிசுன்னு வரும். அதுதான் ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்க. புளிச்ச மாவை வந்து கலக்காமல் அப்படி மேல்ட்டாலேயே நீங்கள் கரண்டி வச்சு எடுத்து ஊற்றினா, இந்த மஞ்சள் கலர் வந்து வெந்தயம். அப்படி நானும் எண்ணெய் ஏதோன்னு பயந்துட்டேன், ஏன் மஞ்சள் கலரில் வந்துச்சு. அப்புறம் யோசித்து பார்த்தேன், வெந்தயம் அப்படி 1 2 இருந்திருக்கு, அது அப்படியே மஞ்சள் கலரில் மாறி இருக்கு. பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பிசு பிசுலாம் இல்லை, நல்லா தான் வந்திருக்கு எனக்குங்க. பாருங்கள், சும்மா ஏன்டா வேறு அரிசியே இல்லை, சரி இருக்கிறத வச்சு செய்வேன்னு சொல்லி செஞ்சேன். நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எந்த கட்டுப்பாடுமே கிடையாதுங்க. அந்த மாவு புளிச்ச மாவு வந்து நம்ம கரண்டி போட்டு கலக்காமல் அப்படியே ஊற்றினாலே சாஃப்டாக வந்துடும். இது ஒன்று தான். மற்றபடி எனக்கு சிலவங்களுக்கு நல்லா புளிச்சு நிறையா வரும். எனக்கெல்லாம் மாவு அந்த மாதிரிலாம் எப்போவுமே புளிக்காது. மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, அப்படிலாம் எனக்கு புளிக்கவே புளிக்காது. இப்போ பாருங்கள், இட்லி நல்லா வந்துருச்சு. ஓகே.